சாய்ஸ் ஃபில்லிங். நீங்க எந்த ஒரு கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங்கா இருக்கலாம், எம்பிபிஎஸ்ஸா இருக்கலாம், பிடிஎஸ்ஸா இருக்கலாம், இல்லன்னா நம்மளோட துணை மருத்துவ படிப்புகளோட கவுன்சிலிங்கா இருக்கலாம். எந்த ஒரு கவுன்சிலிங் நீங்க அட்டெண்ட் பண்றதா இருந்தாலும், இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தைய நீங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங்ல நல்லபடியா பண்ணா தான் நமக்கு சீட் அலாட் ஆகும் அப்படிங்கிறது. சோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன? இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? எப்படி நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்? சாய்ஸ் ஃபில்லிங்ல எப்படி நமக்கு சீட் அலாட் ஆகும் அப்படிங்கிறது பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சாய்ஸ் ஃபில்லிங்னா வேற ஒண்ணும் இல்ல. நமக்கு தேவையான காலேஜ நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த முறைக்கு பேரு தான் சாய்ஸ் ஃபில்லிங். இப்ப நம்ம வந்து டைரக்ட்டா வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு ஆப்போசிட்ல இன்னொரு பெர்சன் இருப்பாங்க. அவங்க உட்கார்ந்துகிட்டு உங்களுக்கு என்ன காலேஜ் வேணும், இல்லன்னா என்ன கோர்ஸ் வேணும்னு கேட்பாங்க. பட் ஆன்லைன்ல நம்ம கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணும்போது, இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பத்தி நம்ம யார்கிட்டயுமே பேச முடியாது. நமக்கு வேணுங்கிற காலேஜ நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, தேர்ந்தெடுத்துக்கணும். சோ நீங்க ஆன்லைன்ல கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணும்போது, அதாவது அப்ளிகேஷன்லாம் சப்மிட் பண்ணி, நமக்குன்னு ஒரு லாகின் அண்ட் பாஸ்வேர்ட் ஐடி இருக்கும். அந்த லாகின் அண்ட் பாஸ்வேர்ட் ஐடிய போட்டு தான் நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு அக்கவுண்ட் இருக்கும். அதுக்குள்ள போகும்போது, நம்ம கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணும்போது நமக்கு தேவையான எல்லா காலேஜஸ்மே அதுல வந்து டிஸ்ப்ளே ஆகும். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல போறீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, அதுல வந்து டிஸ்ப்ளே ஆகும். சோ இதுல பாத்தீங்கன்னா, உங்களோட நேம், உங்களோட பேரு, டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களோட கம்யூனிட்டிக்கு என்னென்ன சீட்ஸ் அவைலபிள் இருக்குது, நீங்க என்னென்ன கோர்சஸ வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய லிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து காட்டிக்கிட்டே இருக்கும். சோ அதுல தேவையானதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, பிக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பேரு தான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சாய்ஸ் ஃபில்லிங் அட்டெண்ட் பண்ண போறேன். எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 36 காலேஜஸ் காட்டுது. அண்ட் பாத்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிஎஸ்சி நர்சிங்க்கு ஒரு 10 காலேஜ் காட்டுது. எனக்கு பிஃபார்ம்க்கு ஒரு 10 காலேஜ் காட்டுது. அதே மாதிரி பிபிடிக்கு ஒரு 10 காலேஜ் காட்டுது. பிஎஸ்சி ஓடிஐடிக்கு ஒரு 10 காலேஜ் காட்டுது. சோ இந்த மாதிரி என்னென்ன கோர்சஸ்க்கு என்னென்ன காலேஜஸ் அவைலபிளா இருக்கோ எல்லாமே அந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல காட்டும். நமக்கு தேவையானதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கணும். சோ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சீரியல் நம்பர் இருக்கும். கவர்மெண்ட் காலேஜா இல்லைனா பிரைவேட் காலேஜா அப்படிங்கிறத காட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள காலேஜ் அப்படிங்கிறது காட்டும். அடுத்து பாத்தீங்கன்னா என்ன கோர்ஸ் அப்படிங்கிறது காட்டும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா என்ன காலேஜ் அப்படிங்கிறத காட்டும். அதுக்கப்புறமா உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா சூஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லைன்னா செலக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு காலேஜ் வேணும்னா அந்த செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேஸ்கெட்ல அந்த காலேஜ் வந்து ஆட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான காலேஜஸ் எல்லாமே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா சூஸ் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு பேஸ்கெட் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கணும். ஸோ அந்த பேஸ்கெட்டை பார்க்கும்போது மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு தெரியும், ஓ இந்த பொண்ணு இவ்வளவு காலேஜ் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறா, இதுல வந்து ஒரு காலேஜ் தான் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா அலாட் பண்ணுவாங்க. ஸோ எந்த பேசிஸ்ல இந்த ஒரு காலேஜ் அலாட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி உங்களோட ஃபர்ஸ்ட் காலேஜ். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங் வந்து சென்னை மெடிக்கல் காலேஜ்ல தான் வேணும், அதாவது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல வேணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து பிஎஸ்சி நர்சிங் மெட்ராஸ் காலேஜஸ் சூஸ் பண்ணணும். அடுத்து வந்து எனக்கு அதே பிஎஸ்சி நர்சிங் தான் வேணும், ஆனா மெட்ராஸ் காலேஜ் ஒருவேளை இல்லைன்னா அடுத்து மதுரை மெடிக்கல் காலேஜ் வேணும்னா அடுத்து என்னோட செகண்ட் ஆப்ஷன் நான் பிஎஸ்சி நர்சிங் மதுரை மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி வச்சிருக்கணும். அடுத்து என்னோட அடுத்த ப்ரையாரிட்டி வந்து ஒருவேளை சென்னையிலயும் சீட் இல்ல, மதுரையிலயும் சீட் இல்ல அப்படின்னா எனக்கு அடுத்து பிஃபார்ம் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ்ல வேணும் அப்படின்னா பிஃபார்ம் மதுரை மெடிக்கல் காலேஜ் மூணாவது ஆப்ஷனா சூஸ் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அப்போ மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இந்த பொண்ணோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பிஎஸ்சி நர்சிங் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சீட் இருந்துச்சு, உங்க கம்யூனிட்டிக்கு அங்க சீட் இருந்துச்சு அப்படின்னா உடனே நமக்கு வந்து அலாட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் உங்களோட கம்யூனிட்டிக்கு அங்க சீட் இல்ல, உங்களோட கம்யூனிட்டி ரேங்குக்கு முன்னாடி உள்ள நிறைய பேரும் அதே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் பிஎஸ்சி நர்சிங் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா கம்யூனிட்டி ரேங்க் பேக்ல இருக்கிற நமக்கு என்ன செய்யாது அப்படின்னா அது கிடைக்காது. அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னு பார்ப்பாங்க, பிஎஸ்சி நர்சிங் மதுரை மெடிக்கல் காலேஜ். ஓகே, அங்க நம்மளோட கம்யூனிட்டிக்கு சீட் இருந்துச்சுன்னா அதை நமக்கு வந்து என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க. சப்போஸ் அங்கேயும் நமக்கு சீட் இல்ல அப்படின்னா மூணாவது நம்ம என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம வந்து பண்ணணும். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகும்போது எப்படி நீங்க பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ எல்லாமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்க பாராமெடிக்கல் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை என்ன செய்யுங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ எந்த ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நம்மளோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணமோ அதே அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நமக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு நமக்கு கிடைச்ச காலேஜில் போய் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டைமுக்குள்ள நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரீச் ஆகணும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் சாய்ஸ் ஃபில்லிங். நான் இதில் உங்களுக்கு புரியும்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.